இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நாளை துவங்குகிறோம். 17/2/2026 செவ்வாய்க்கிழமை இன்று விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதம் 5ஆம் நாள். இன்றைய நாளில் அமாவாசை மாலை 6:30 வரை, பின்பு பிரதமை திதி. அவிட்ட நட்சத்திரம் மாலை 10:17 வரை, பின்பு சதய நட்சத்திரம். அமாவாசை என்பதே முன்னோர்களின் திதிகளை கொடுப்பதற்கு நல்ல நாள். அதிலும் இன்றைய நாளிலே மதிய வேளையில் 11:36 12:24 வரை கொண்ட இந்த அபிஜித் முகூர்த்தம் என்கிற நேரத்திலே எவ்வளவு தூரம் நீங்கள் தான தர்மங்களை உங்களால் இயன்றபடிக்கு செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கையிலே வெற்றிகளையும் நல்ல நிலைகளையும் அடையலாம். அதனால இன்னைக்கு நல்ல விஷயங்கள் பண்ணுங்க. காலையில 7:30 8:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். சாயங்கால வேளையில 4:30 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். ராகு காலம் 3 4:30 மணி வரைக்கும். யமகண்டம் 9 10:30 மணி வரைக்கும். குளிகை நேரம் 12 1:30 மணி வரைக்கும். இன்றைய நாளின் சூலம் வடக்கு, பால் பரிகாரம். சூரியன் கும்ப லக்னத்திலே இருக்கும் நாழிகை 4:07 வினாடிகள். சூரியன் உதய நேரம் 6:33. இன்றைய நாள் அவிட்ட நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். அதனால் புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். இன்றைய நாளில வியாகதம் என்கிற நாம யோகமும் பத்ரை கரணமும் யோக கரணங்களாக அமைகிறது. இந்த வியாகதம் என்கிற இந்த நாமத்தினாலே நமக்கு பல விதத்திலும் சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் அதெல்லாம் செய்யலாம். இன்னைக்கு அமாவாசை, பொதுவாக நல்ல காரியம் செய்வது நல்லதல்ல. அதனாலே இந்த மாற்று விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். அவிட்ட நட்சத்திரம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம். இதிலே நீங்கள் எதையுமே முடிவான விஷயங்களா செய்யலாம். முக்கியமாக வெளிநாட்டு பயணங்கள் அப்படி போன்ற விஷயங்கள் செய்யறது நல்லது. விவகாரங்களை முடித்து வைத்தல் இன்னைக்கு செய்யலாம். தானியங்களை வாங்குவது இன்றைக்கு நல்ல நாள். தனுசு ராசி நண்பர்களே, 2ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகக்கூடிய இந்த சந்திர பகவான் அஷ்டமத்துக்குரியவர். அதனாலே இன்றைக்கு கொஞ்சம் உங்களுக்கு செயல்பாட்டிலே சில சிக்கல்கள், அதனாலே சில மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இந்த எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது, வில்லங்கமான விஷயங்கள் எல்லாம் பார்க்காம கையெழுத்து போடுறது, மற்றவனுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதெல்லாம் இன்னைக்கு அவசியம் அவாய்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் நீங்க இல்லை, ஷூரிட்டி செக்யூரிட்டிக்கெல்லாம் நீங்க இன்னைக்கு இல்லை அப்படின்னு தூக்கி வச்சுட்டீங்கன்னா இன்னைக்கு சக்சஸ் உண்டு. அதே போல முன்னோர்கள் விஷயத்துல நீங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு நீங்க தப்பிதமா நீங்க செய்யாம விட்டுடலாம்னு யோசிச்சீங்கனாலும் இன்னைக்கு துயரங்களுக்கு ஆட்படுவீர்கள். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து விடுங்கள். மத்தியான வேளையில ஒரு கைப்பிடி அரிசியானம் எறும்பு புத்துல போடுங்க. மற்ற எல்லாம் நல்லபடியாக அமையும். வாழ்க வளத்துடன்.